சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பந்தத்தை சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் என் சார்பாகவும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய அன்பு வகையில் தங்களை ஒப்புக்கொண்டு ஜெபித்து அன்னையுடைய ஆசிரியை பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வருகையில் வரவேற்று இத்திருப்பலியில் இந்த அண்ணாளுடைய ஆசிரும் அருளும் நமக்கு நிறைவாய் கிடைக்க நம்மை வழிநடத்திட வேண்டும் என்று இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சம்மனசு சப்பர உபயதாரர்கள் இன்று இந்த நவநாளை சிறப்பிக்கின்றீர்கள். இந்த நவநாள் திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற மணமேல்குடி பங்கு தந்தை ஆரோக்கியசாமி அவர்களையும் உங்களையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். இன்று உபயம் செய்யக்கூடிய இந்த சப்பரதாரர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து இந்த குடும்பங்களுக்கு தேவையான அருள் வரங்களை அவர் பொழிய வேண்டும் என்றும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் நல்ல முறையிலே கல்வி பயில வேண்டும் என்றும் அந்த குடும்பங்களிலே உடல் சுகம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு பூரண உடல் சுகம் கொடுக்க வேண்டும் என்றும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் கால்நடைகள் சுகமாக வாழ வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பி தேடுகின்ற அனைத்து நலன்களும் வரங்களும் தேவைகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியும் இந்த நவநாளிலே நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, ஒவ்வொரு ஆண்டும் புனித அன்னமாளின் நவநாளில் கொண்டாடும் நாங்கள் எங்களை இன்புற செய்கின்றேன். அதனால் கடமை உணர்வுடன் அவரை வணங்கும் நாங்கள் அவரது புனித வாழ்வின் எடுத்துக்காட்டை பின்பற்ற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மாலை மங்கு வேளையில் ஆட்டினை வெட்ட வேண்டும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 10 முதல் 12, மேலும் 14. அந்நாட்களில் மோசேயும் ஆரோனும் அருட்செயல்கள் அனைத்தையும் பார்வோனும் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிட செய்ததால் அவன் இஸ்ரவேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாளது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும்
என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடிய காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சி இருப்பதை நெருப்பில் சுட்டெறியுங்கள். நீங்கள் அதை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா, அதாவது ஆண்டவருடைய கடத்தல். ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் கலைப்பிழைப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் பொழுது கொல்லும் நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 8 இறுதியாக. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. உங்களுடைய பங்கு தந்தையை போன்று நான் பாட இயலாது, இருந்தாலும் ஒரு பாடலை பாடி ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறேன். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் என் தெய்வம் இயேசு என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க, என்னாலும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க, என்னாலும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவேன். இப்போ நம்முடைய பாதுகாவலி அன்னம்மா பாட்டினா எப்படி இருக்கும்? ஒரு நாளும் விலகாத என் பேரன் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் பேரன் இயேசு என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க, என்னாலும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவேன். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கின்ற பொழுது
என்னோடு பயணிக்கின்ற பொழுது நான் எதை குறித்து அஞ்சப்பட வேண்டும், எதை குறித்து பயப்பட வேண்டும், எதை குறித்து நான் கலக்கப்பட வேண்டும்? தேவையில்லையே. ஏனென்றால் ஆண்டவரே, நீரே என்னோடு இருக்கிறீர், நீரே என்னை வாழ்விக்க செய்கிறேன், நீரே எனக்கு அனைத்து விதமான அருளையும் ஆசிரையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் எதற்காக அஞ்ச வேண்டும், எதற்காக பயப்பட வேண்டும், எதற்காக கவலைப்பட வேண்டும்? தேவையில்லையே. ஏனென்றால் படைத்த இறைவனாகிய நீர் என்னோடு இருக்கின்ற பொழுது இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை. அடுத்ததாக அன்னம்மாள் என்ன சொல்லுகிறார்கள்? யாரெல்லாம் பிள்ளைகளாகிய நீங்கள் என்னை தேடி வருகிறீர்களோ, உங்களுடைய விண்ணப்பத்தை என்னிடம் சமர்ப்பிக்கின்றீர்களோ, அவற்றையெல்லாம் என்னுடைய பேரன் இயேசுவிடம் சொல்லி அவருடைய அருளையும் ஆற்றலையும் நான் உங்களுக்கு பெற்றுத் தருவேன். ஆகவே பிள்ளைகளே, என்னோடு வாருங்கள், என்னிடம் மன்றாடுங்கள், என்னிடம் வந்து ஜெபியுங்கள் என்னும் விதமாகத்தான் புனித அன்னம்மாள் நம்மை அழைக்கிறார். கலங்கிய மனங்களுக்கு கலங்கரை விளக்காய், அழுதிடும் மனங்களுக்கு ஆறுதல் மொழியாய், வெறுத்திடும் மனங்களுக்கு விடியலின் கீதமாய் விளங்கக்கூடிய நமது அன்னம்மாள் கலங்கிய உள்ளத்தோடு இருந்த அவள் எத்தனையோ வேதனைகளையும் எத்தனையோ கஷ்டங்களையும் அவள் அனுபவித்திருப்பாள். ஆகவேதான் அந்த அன்னம்மாள் சொல்லுகிறார், கலங்கிய மனங்களுக்கு கலங்கரை விளக்காக நான் இருக்கிறேன், வாருங்கள், உங்களுடைய தேவைகளை என்னிடம் சமர்ப்பியுங்கள், உங்களுடைய தேவைகளை என்னிடம் கொட்டுங்கள், நான் அந்த ஆண்டவரிடம் பெற்று நான் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பேன் என்று சொல்லும் விதமாகத்தான் புனித அன்னாள் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மணி மகுடம் வேண்டாம், நீடிய ஆயுள் கூட வேண்டாம், இறைவா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி வேண்டிய அன்னாளை போல எத்தனை உள்ளங்கள் இன்று வேண்டிக் கொண்டிருக்கிறது. எத்தனை இளம் பெண்கள் திருமணமாகி அந்த அன்னாளை வேண்டிக் கொண்டிருக்கிறது. சரியாக பெற்று தருவாழா இல்லையா? கொடுப்பாள். ஏனென்றால் அன்னையினுடைய பண்பையும் அன்னையினுடைய அருளையும் அன்னையினுடைய ஆசிரையும் அன்னையினுடைய குண அதிசயங்களையும் நிரம்பி இருக்கக்கூடிய புனித அன்னாள் அனைத்தையும் இறைவனிடமிருந்து பெற்று தருவாள். ஆங்கிலத்தில் அவருடைய பெயரை உச்சரிப்பதை காட்டிலும் தமிழில் அவருடைய பெயரை உச்சரிப்பது அழகாக இருக்கும். சென்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தமிழில் உச்சரிக்கின்ற பொழுது அன்னாள். அதை பிரித்து பாருங்கள். அன் கூட்டல் அம்மாள், அன்னம்மாள். அடுத்ததாக இப்படியாக பிரியுங்களே, அன்னம் கூட்டல் ஆள், அன்னம்மாள். புரியுதுங்களா? ஆக அன்னம் கூட்டல் ஆள். ஒரு உணவை உட்கொள்கின்ற பொழுதுதான் அந்த உணவிலிருந்து சக்தியானது இரத்தத்தோடு கலக்கின்றது. அந்த சக்தி பிறருக்கு வெளிப்படுகிறது. வேலை செய்வதற்கும் பணிகளை புரிவதற்கும் எனக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தை தருகிறது. அதே போலதான் அன்னம் எப்படி உதவியாக இருக்கிறது, அந்த உடலுக்கு உதவியாக இருக்கிறதோ அதே போல புனித அன்னாள் நம் அனைவருக்கும் உதவியாக இருந்து நம்முடைய தேவைகளை நிறைவாக ஆற்றிக் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அன்னம் பறவையை கேட்டு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த அன்னம் பறவை என்ன செய்கிறது? பாலில் தண்ணீரை ஊற்றினாலும் தண்ணீரை விளக்கிவிட்டு பாலை அருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆக கலப்படத்தை அகற்றிவிட்டு தீமையை அகற்றிவிட்டு எப்பொழுதும் உண்மையாக வெண்மையாக இருக்கக்கூடிய ஆண்டவரை தனது உள்ளத்தில் எப்பொழுதுமே கொண்டிருந்தாள். இவ்வளவு வயதாயும் எனக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த ஆண்டவர் கொடுக்கவில்லையே, இந்த ஆண்டவரினுடைய மன்றாட்டை செவிசாய்க்கவில்லையே என்று ஆண்டவரை வேண்டாம் என்று ஒதுக்கவில்லையே, ஆண்டவரை வேண்டாம் என்று தூக்கி எறியவில்லையே, தீமையை நாடவில்லையே. ஆனால் இந்த அன்னம்மாள் என்ன செய்தார்? தீமையை அகற்றி பாவங்களை அகற்றி எப்பொழுதும் உண்மையாய் இருக்கக்கூடிய ஆண்டவரை வழி தொடர்ந்ததனால்தான் அந்த அன்னம்மாளுக்கு ஆண்டவர் அருளையும் ஆற்றலையும் ஆசிரையும் கொடுத்தார். ஒரு நிகழ்வு அவரை பற்றி படித்துக் கொண்டிருந்த பொழுது ஆச்சரியமாக தான் இருந்தது. அதை நம்மோடு பயணிக்கக்கூடிய பெண்களுடைய ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கும்.
ஜெருசலேமில் அவர்கள் திருவிழா கொண்டாடுவதற்காக வருகிறார்கள். சுவக்கீனும் அன்னம்மாளும் கணவனும் மனைவியும் வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அங்கே ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருக்களிடம் தன்னுடைய காணிக்கையை கொடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த காணிக்கையை கொடுக்கின்ற பொழுது அன்னமாலை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? நீயோ மலடி, உன்னுடைய காணிக்கையை எப்படி ஏற்பது? அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நீ மலடியாக இருப்பதற்கு காரணம் நீ என்ன பாவம் செய்தாயோ, ஆகவே நீ இவ்வளவு நாளும் இந்நாள் வரையிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மலடியாக இருக்கிறாய். எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். ஒரு பெண்ணுக்குத்தான் அந்த வேதனையும் கஷ்டமும் புரியும். ஆனால் ஆண்களாகி எங்களுக்கு புரியாது. ஆனால் மலடி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணானவள் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாள். அதே போல அந்த அன்னம்மாள் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாள், எவ்வளவு துயரத்தை அடைந்திருப்பாள், எவ்வளவு கஷ்டத்தை அடைந்திருக்க கூடும். அந்த அன்னம்மாள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அதே ஆலயத்தில் இவ்வாறாக முறையிடுகிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்று ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர் அல்லவா? அன்று ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர் அல்லவா? அன்னாளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர் அல்லவா? அதே போல எனக்கும் குழந்தை பாக்கியத்தை தாரும். அந்த குழந்தை பாக்கியத்தை நீ கொடுத்தீர் என்றால் அந்த குழந்தையை நான் என்ன செய்கிறேன்? உனக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவருடைய மன்றாட்டை ஏற்றார். ஆண்டவர் அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். பாருங்கள், அதே போலதான் நம்முடைய சமுதாயத்தில் பயணிக்கக்கூடிய பெண்கள் அநேக வேளையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த மலடி என்று சொல்லுகின்ற பொழுது, மலடி என்று சொல்லுகிற பல விசேஷமான காரியங்களில் அவர்களை ஒதுக்குகின்ற பொழுது எவ்வளவு துன்பத்தையும் வேதனையையும் அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அந்த பெண்கள் மன தைரியத்தோடு இருக்க வேண்டும், ஊக்கத்தோடு இருக்க வேண்டும். இந்த புனித அன்னமாலை போல நீங்களும் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்னமாள் எப்படி ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு வேண்டி பெற்றாரோ அதே போல நீங்களும் தொடர்ந்து வேண்டுகின்ற பொழுது நிச்சயமாக புனித அன்னாள் நமக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார் என்பதனை நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்று வாழ்கின்ற பொழுது நிச்சயம் அந்த இறைவன் அன்னாளின் வழியாக கொடுப்பார். ஆக அன்னாள் என்ன செய்தார்? திருப்பாடல் அதிகாரம் 34 1-2 விவிலியம் வச்சிருக்கிறீங்களா? அதிகாரம் 34 திருப்பாடல் 34 1-2 என்ன சொல்லுகிறாங்க பாருங்களேன். ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன், ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன். அன்னாள் என்ன செய்தார்? வயது முதிர்ந்த வயதிலும் ஆண்டவரை போற்றிக் கொண்டே இருந்தார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார். ஆனால் நமக்கோ ஏதேனும் ஒரு துன்பம் வந்து விட்டது என்றால், ஒரு துயரம் வந்து விட்டது என்றால் ஆண்டவர் என்ன செய்கிறோம்? வேண்டாம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வர மறுக்கிறோம், ஞாயிறு திருப்பலிக்கு வர மறுக்கிறோம். எதற்காக? நான் வேண்டியது கிடைக்கவில்லையே என்று. ஆனால் அதே அன்னாள் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழித்துக் கொண்டே இருக்கும். பார்த்தீர்களா? அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய வாயில் எவருடைய புகழ் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது? யார் நமக்கு ஆதாயத்தை தருகிறார்களோ, யார் நமக்கு பணத்தை தருகிறார்களோ, யார் நமக்கு பதவியை தருகிறார்களோ அவருடைய புகழ்தான் ஓங்கி ஒழிக்கும். ஆனால் ஆண்டவர் அவற்றை பார்ப்பது இல்லை. ஆனால் எப்பொழுதும் நம்முடைய யாருடைய புகழை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும்? ஆண்டவரை பற்றி எடுத்துரைக்கதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவரை பற்றி பெருமையாக பேசுவேன், அவரை பற்றி பெருமையாக பேசுவேன். ஆனால் நம்ம யாரை பற்றி பெருமையாக பேசுவோம்? மனிதர்களை பற்றி பெருமையாக பேசுவோம். எனக்கு அவர் இதை செய்தார், அதை செய்தார், அதை செய்து காட்டினார் என்று மனிதர்களை பெருமைப்படுத்துவோம். ஆனால் அந்த அன்னம்மாள் என்ன செய்திருக்கக்கூடும்? ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசியிருக்கக்கூடும். ஏனென்றால் ஆண்டவரிடம் நான் மன்றாடினேன், அந்த எருசலேம் ஆலயத்தில் குருக்கள் என்னை வேண்டாம் என்று சொன்னாலும் நான் அந்த ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசினேன். ஆண்டவர் எனக்கு அந்த கனிவை தந்தார், ஆற்றலை தந்தார், வல்லமையை தந்தார் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக என்ன சொல்லுகிறது? இதை எளியோர் கேட்டு அக்களிப்ப. புரியுதுங்களா?
ஆக இப்படியாக நான் புகழ்கின்ற பொழுது, இப்படியாக ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுகின்ற பொழுது எளியோர் இதை கேட்டு அகமகிழ்வர், அக்களிப்பர். ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னமால் எவ்வளவு துன்பத்தையும் வேதனையையும் கஷ்டத்தையும் அடைந்தாலும், மலடி என்று சொன்னாலும் ஆண்டவரை விட்டு கொடுக்காது ஆண்டவருடைய புகழையும் ஆண்டவருடைய பெயரையும் போற்றி புகழ்ந்தது போல நாமும் போற்றி புகழ கடவோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கடைசியாக திருப்பாடல் 23:6 என்ன கிடைக்கும்? ஆண்டவரை பற்றி நான் பெருமையாக பேசுகின்ற பொழுது அவர் எனக்கு என்ன தருவார்? 23:6 அவருடைய அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். அவருடைய அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மனிதர்களை பெருமையாக பேசுவதை காட்டிலும், மனிதர்களை புகழ்ந்து பேசுவதை காட்டிலும், ஆண்டவரை புகழ்கின்ற பொழுது, ஆண்டவரை பெருமையாக போற்றுகின்ற பொழுது, அந்த புனித அன்னமாலை போன்ற ஆண்டவரையே நினைத்து வாழ்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவருடைய அருள்நலமும் பேரன்பும் நம்மை புடை சூழ்ந்து வரும் என்னும் அர்த்தத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். வல்ல இறைவன் நல்லது புரிவாராக. ஆமீன். ஆண்டவரே, இறைவாமை போற்றுமை புகழும் அது வல்லன் மீது இருந்தாலும் தாப்பத்தை பெற்றுள்ளவர்களுக்கு மனிதர்களை தாப்பத்தை கொண்டிருக்கிறோம். இதை எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்மீக அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, நிறைவாமை போற்றுமை புகழும் அது வல்லன் மீது ரசத்தை பெற்றுள்ளவர்களுக்கு மனிதர்களின் காட்சி செடியின் பயணம் மந்திர ரசத்தை கொண்டுவிடுகிறோம். இதை எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்மீக பாடமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரின் ஒருங்கியுள்ளத்தோடும் தாழ்மையான மனதோடும் ஒப்புகிற திருப்பலி நமக்கு உகந்த திருப்பலியாக ஆவதாக. ஆண்டவரின் குற்றமே என்னை கருவைகளும் என் பாவத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்துகிறோம். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித அன்னமாலின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் பலி பொருள்களை உம்மிடம் கொண்டு வந்து தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்களுக்கு மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுத்தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலைகளாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வழிப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பெருவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், நான் அவர்களுக்கும் சொல்லியவளும் எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்துவதாக. ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித அன்னமாலையின் நவநாளில் தூய அருளடையாளத்தின் செயல் எங்களை என்றும் ஒளிர்வித்து சுடர் வீச செய்வதாக. அதனால் நாங்கள் என்றும் தூய விருப்பங்களில் தனியா பற்று கொண்டு நற்செயலில் திளைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமி என்னை பற்றி சொன்னார். நான் அவரை பற்றி சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். என்னை நான் பார்த்து பார்த்து செஞ்சேன்னா அவர் பயங்கரமாக, அதை விட பயங்கரமாக பார்த்து செய்யக்கூடியவர். ஆக அவர் ஆற்றி வந்த பொழுது அவர் விட்டு சென்ற அந்த ஃபைல்லாம் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு இதாக இருக்கும். அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அவருக்கு பிறகு 2 பேர் வந்துட்டாங்க அந்த ஊருக்கு. 2 பேர் வந்த ஒருபாடு அதன் பிறகு தான் நான் போனேன். 3 பேர் நினைக்கிறேன் இல்லை? ஆமாம், விஎஸ் ஃபாதரு, கப்ரியல் ஸ்டீவன், அடுத்து இன்னொரு ஃபாதர் ஜார்ஜ், 3 பேருக்கு பிறகு நான் போனேன். ஆக அந்த ஃபைலை பார்த்து தான் நான் கடைப்பிடித்தேன். அவரிடமும் ஒரு சில ஆலோசனைகளை பெறுவது வழக்கம். ஆகவே அவ்வளவு ஒரு அருமையான அந்த பங்கை வழி நடத்தி சென்றிருந்தார். அது எனக்கு ஈஸியாக இருந்தது. தொடர்ந்து அவர் சென்ற இடத்தில் நானும் பணியாற்றி கொண்டிருந்தேன். ஆக ஒவ்வொரு நாளும் அதாவது நான் கேட்கின்ற பொழுதெல்லாம், ஆலோசனை கேட்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர், தம்பி என்று அழகாக அழைக்கக்கூடியவர். எனது சொந்த அண்ணன் கூட அப்படி அழைக்கிறதில்லை. என்னப்பா தம்பி, நல்லா இருக்கீங்களா தம்பி, அந்த தம்பி என்கின்ற அந்த பாசத்தை பார்க்கின்ற பொழுதே அவ்வளவு தேன் சொட்டோம். உண்மையிலுமே சொல்கிறேன். ஆக அவ்வளவு இனிமையாக இருக்கக்கூடிய தந்தை உங்களுக்கும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தந்தை அவர்களுக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வளமோடு நலமோடு வாழ செய்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.